வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கோதுமை மாவில் சூப்பராக ஒரு பரோட்டா பண்ண போகிறோம். முதல்ல மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட ஒரு ஸ்பூன் சுகர், ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் போடுறவங்களா இருந்தால் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால். பரோட்டானா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். ஆனால் மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறதுனால கோதுமை மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சி ஆறின பால். இது வச்சு முதல்ல நல்லா கலந்துக்குவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்துப்போம். இதுக்கு மேலே கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு, பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த நேரம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பிசையலாம். இப்போ கொஞ்சம் கடலெண்ணெய் தான் போடுறேன், எண்ணெய் ஊற்றி. பாருங்கள், இப்படி நல்லா இந்த இடத்த வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுத்து தேய்ச்சோன்னா தான் சாஃப்டாக இருக்கும். பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ மாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு ஈரத்துணி போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இப்படி ஒரு ஈரத்துணியை போட்டு இந்த மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஈரத்துணியை போட்டு மூடி ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். வச்சு பிறகு பார்க்கலாம். மாவு பாருங்கள் எப்படி சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை விரித்து சுற்றி வச்சுருவோம். இதுக்கப்புறம் பிசைய வேண்டாம் மாவை. நல்லா இப்படி பண்ணி இப்படி விரல உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா நல்ல லேஸ் இழுக்கும்போது நல்லா வரும். அதுக்காக இதே போல் எல்லா மாவையும் நம்ம போட்டு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா உருட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் ஆயில் சும்மா அப்ளை பண்ணி வைப்போம். இப்போ பாருங்கள் நல்லா கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளால் எவ்வளோ தின்னாக விரித்து விட முடியுமோ அவ்வளோ தின்னாக நல்லா இந்த மாவை விரித்து விடுவோம். வச்சு விரிச்சிட்டு இந்த இப்படி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இப்படி கிட்ட நல்லா நெருக்கி ஸ்ட்ரைப்ஸ் போட்டு விடுங்க. இப்படி போட்டோன்னா லேயராக வரும் எடுக்கும்போது. போயிடுறது தான் மரியாதை. போட்டாச்சு. இப்போ இப்படி நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்படி சுருட்டி எடுத்துகிட்டே வரலாம். இதே மெத்தடு தான். மைதா மாவில் பரோட்டா போடுறது போதும் இதே மெத்தடு தான். அது உடம்புக்கு கெடுதல். இதுனா கோதுமைன்னா ஒன்றும் இல்லை, அதனால தான். மற்றபடி அதே மாதிரி தான். இதுவும் அவ்வளோ எண்ணெய் போட்டால் தான் அந்த சாஃப்டாக அந்த லேயர் எல்லாமே கிடைக்கும். பாருங்கள் சுருட்டியாச்சு. இப்போ இதை நல்லா இப்படி நெருக்கி டைட்டாக இப்படி சுற்றிட்டு இதில் ஆயில் இது பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், வச்சிடலாம். இதே போல் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி வைப்போம். பாருங்கள் சுற்றி வச்சுருக்கோம்ல, லைட்டாக ரொம்ப கனமாக தட்டாதீங்க. லைட்டாக அப்படி ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்து மைதா மாவு அளவுக்கு இது வராது, ஆனாலும் லேயராக வரும். சும்மா விட்டுருவோம்.
இப்போ இதில் எண்ணெய் விடலாம். மைதா அளவுக்கு சீக்கிரம் வந்துடாது, அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். லேயர் லேயராக எடுக்கும்போது உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு பரோட்டா. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.